வணக்கம். நாம நினைச்ச வாழ்க்கைய உருவாக்குறதுக்கு ஒரு சூப்பரான விதி இருக்கு. அத பத்தி தான் நாம இன்னைக்கு விரிவாக பார்க்க போறோம். அது பேரு தான் அனுமான விதி. வாங்க, இந்த விதி எப்படி நம்ம வாழ்க்கைய மாத்தப் போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த வரிய படிக்கும்போது என்னடா அது கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கேன்னு தோணுதா? நாம எப்பவுமே நமக்கு வேணுங்கிறது தானே இருக்கணும்னு முயற்சி செய்றோம். ஆனா இங்க தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. நம்ம வழக்கமா ஃபாலோ பண்ற பல மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸ்ல இருக்கிற ஒரு முக்கியமான தப்ப இது சுட்டிக்காட்டுது. அப்போ நாம ஆசைப்படுற எல்லாத்தையும் ஏற்கனவே வச்சிருக்கிற ஒருத்தரா நாம மாறுறது எப்படி? இதுதான் இப்ப நம்ம முன்னாடி இருக்கிற முக்கியமான கேள்வி. சும்மா கனவு காண்றதோட நிறுத்தாம அதை எப்படி உண்மையா மாத்துறதுன்னு தான் நாம இப்ப பார்க்க போறோம். சரி, வாங்க நாம எல்லாரும் அடிக்கடி பண்ற ஒரு பெரிய தப்புல இருந்தே இந்த விஷயத்த ஆரம்பிக்கலாம். எனக்கு அது வேணும் இது வேணும்னு நாம கேக்குறது ஏன் பல சமயம் நமக்கு நல்லது செய்யறதுக்கு பதிலா நமக்கு எதிராவே வேலை செய்யுதுன்னு பார்க்கலாமா? இங்க தான் முக்கியமான விஷயமே அடங்கியிருக்கு. நல்லா கவனிங்க. நீங்க எனக்கு பணம் வேணும்னு சொல்லும்போது உங்க ஆழ் மனசுக்கு நீங்க என்ன சிக்னல் அனுப்புறீங்க தெரியுமா? இப்போ என்கிட்ட பணம் இல்லங்கிற சிக்னல் தான் போகுது. இது ஒரு பற்றாக்குறை மனநிலை. ஆனா அதுக்கு பதிலா நான் பணக்காரனா இருக்கேன்னு நீங்க உணரும்போது நீங்க ஏற்கனவே அந்த நிலையில இருக்கிறதா ஃபீல் பண்றீங்க. இது ஒரு நிறைவான மனநிலை. யோசிச்சு பாருங்க, இந்த ரெண்டுக்கும் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கு. இதுதான் அனுமான விதியோட சிம்பிளான விளக்கம். நீங்க எதை உண்மைன்னு முழுசா நம்புறீங்களோ இல்ல அனுமானிக்கிறீங்களோ நீங்க அதுவாவே மாறிடுவீங்க. நீங்க எதுவா மாறுறீங்களோ அதையே உங்க வாழ்க்கையில ஈர்ப்பீங்க. சிம்பிளா சொல்லணும்னா வேணும் வேணும்னு கேட்கறத விட்டுட்டு ஏற்கனவே இருக்குங்கிற உணர்வுக்கு மாறணும். அவ்வளவுதான் விஷயம். சரி, இந்த விதிய பத்தி சும்மா தியரியா பேசிட்டே இருந்தா எப்படி? இதோட பவரை நீங்களே நேரடியா உணர்ந்து பார்க்க ஒரு சின்ன ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு எக்ஸசைஸ் பண்ணி பார்க்கலாமா? ரெடியா? சரி, ரெடினா மெதுவா உங்க கண்களை மூடிக்கோங்க. ஒரு ஆழமான மூச்சை உள்ள இழுத்து மெதுவா வெளியே விடுங்க. உங்க உடம்பையும் மனசையும் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்க மனக்கண்ணுல உங்களுக்கு முன்னாடி ஒரு பிரகாசமான மஞ்சள் நிற எலுமிச்சம்பழம் இருக்கிறதா கற்பனை பண்ணுங்க. அதோட கலர், அதோட ஷேப், அது மேல லைட் படுறது எல்லாத்தையும் நல்ல டீடைல்டா பாருங்க. இப்போ மெதுவா உங்க கையை நீட்டி அந்த எலுமிச்சையை எடுங்க. அதோட ஜில்லுன்னு இருக்கிற உணர்வு, அதோட எடை, அதோட தோல்ல இருக்கிற அந்த சின்ன சின்ன பள்ளங்கள் எல்லாத்தையும் உங்க கையில உணருங்க. சூப்பர். இப்போ அதை ஒரு கட்டிங் போர்ட்ல வச்சு ஒரு ஷார்ப்பான கத்தியால ரெண்டா வெட்டுங்க. அப்படி வெட்டும்போது ஸ்ன்னு ஒரு சத்தம் வருது. அதோட ஃப்ரெஷ்ஷான வாசனை மூக்க தொலைக்குது. அதை ஃபீல் பண்ணுங்க. இப்போ அந்த வெட்டின ஒரு பாதியை எடுத்து உங்க வாய்க்கிட்ட கொண்டு போங்க. கொண்டு போய் அதை நல்லா அழுத்தி அதில் இருக்கிற புளிப்பான சாறு மொத்தம் உங்க நாக்குல படுற மாதிரி பிழியுங்க. ஆ, அந்த புளிப்பு சுவையை நல்லா உணருங்க. ஓகே, இப்ப மெதுவா உங்க கண்களை திறங்க. நாம இப்ப செஞ்ச இந்த சின்ன கற்பனை பயிற்சியோட உண்மையான நம்ம உடம்புல நடந்த ஒரு விளைவை பத்தி பார்க்கலாமா? இப்போ உங்க வாய்க்குள்ள என்ன நடந்துச்சுன்னு கவனிச்சீங்களா? எச்சில் ஊறுறத ஃபீல் பண்ணீங்களா? இல்ல நாக்கு கடியில ஒரு மாதிரி கூச்சம் இருந்துச்சா? அங்க உண்மையிலே எலுமிச்சையே இல்ல. ஆனா உங்க உடம்பு அது நிஜமாவே இருக்குன்னு நம்பி அதுக்கு ரியாக்ட் பண்ணிருக்கு. இதுதான் மேஜிக். பாத்தீங்களா? இதுதான் அனுமான விதிக்கான நேரடி ஆதாரம். உங்க மனசு ஒரு எலுமிச்சை கையில இருக்குன்னு அனுமானம் பண்ணுச்சு. ஆனா உங்க உடம்பு அது கற்பனையா நிஜமானு யோசிக்கவே இல்ல. அது உடனே ரியாக்ட் பண்ணி உண்மையாவே எச்சில் சுரக்க ஆரம்பிச்சிடுச்சு. மனசோட அனுமானத்துக்கு உடம்பு கட்டுப்படுது. இந்த மேற்கோள் சொல்ற மாதிரி நம்ம உணர்ச்சிகள் எல்லாமே ஒரு வகையான ஆற்றல் தான். நீங்க ஒரு விஷயத்த அனுமானம் செஞ்சு அதோட ஒரு பலமான உணர்வையும் சேர்க்கும்போது நீங்க ஒரு குறிப்பிட்ட வைப்ரேஷனை, அதாவது அதிர்வலைய வெளியிடுறீங்க. அந்த வைப்ரேஷன் தான் உங்க வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை காந்தம் மாதிரி இழுக்க ஆரம்பிக்குது. ஒரு சாதாரண எலுமிச்சம்பழ கற்பனைக்கு இவ்ளோ சக்தி இருக்குன்னா யோசிச்சு பாருங்க. இதே விதிய நம்ம வாழ்க்கையோட பெரிய பெரிய ஆசைகளுக்கு பயன்படுத்தினா எப்படி இருக்கும்? வாங்க அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு 3 சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான் இருக்கு, ஆனா ரொம்ப பவர்ஃபுல். ஸ்டெப் 1, நீங்க ஆசைப்படுற விஷயம் எதுவா இருந்தாலும் அது இப்போ உங்ககிட்ட இருக்குன்னு அனுமானம் பண்ணுங்க. ஸ்டெப் 2, அந்த விஷயத்த வச்சிருக்கிற ஒருத்தர் எப்படி யோசிப்பாரு, எப்படி ஃபீல் பண்ணுவாரு, எப்படி நடந்துப்பாரு, அதே மாதிரி நீங்க மாறணும். நீங்க அந்த ஆளாவே ஆகணும். ஸ்டெப் 3, நீங்க உள்ளுக்குள்ள இப்படி மாறும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்க வெளி உலகமும் அதுக்கேத்த மாதிரி மாற ஆரம்பிக்கும். நீங்க அதை ஈர்க்க ஆரம்பிப்பீங்க. சரி, இனிமே எனக்கு வேணும்னு சொல்றத விட்டுறலாம். அதுக்கு பதிலா நான் இருக்கிறேங்கிற அந்த பவர்ஃபுல்லான உணர்வுக்கு எப்படி மாறுறது? சில உதாரணங்களை பார்க்கலாம் வாங்க. நான் சக்தி வாய்ந்தவன். நான் நம்பிக்கையுடன் இருக்கிறேன். நான் பணக்காரன். நான் செல்வந்தன். நான் அன்பு.
இதெல்லாம் சும்மா உதட்டளவுல சொல்ற வார்த்தைகள் இல்ல. நீங்க நான் செல்வந்தன்னு சொல்லும்போது அந்த பணக்காரனா இருந்தா எப்படி இருக்குங்கிற உணர்வை உங்க உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லுலயும் நீங்க ஃபீல் பண்ணணும். அந்த உணர்வோடவே நீங்க வாழ ஆரம்பிக்கணும். அதுதான் முக்கியம். சுருக்கமா சொல்லணும்னா விஷயம் இவ்ளோதான். நீங்க எந்த ஃப்ரீக்வன்சில, அதாவது எந்த அதிர்வலையில இருக்கிறீங்களோ, பிரபஞ்சம் உங்களுக்கு அதே மாதிரி ஒரு ரியாலிட்டியை தான் காட்டும். நீங்க உள்ளுக்குள்ள சந்தோஷமா, பணக்காரரா, வெற்றிகரமானவரா உணர்ந்தா பிரபஞ்சம் அதையே உங்க வெளி உலகத்திலயும் பிரதிபலிக்கும். சிம்பிள். அப்போ இந்த ஒரு கேள்வியோட நான் முடிக்கிறேன். இன்னைக்கு நீங்க எந்த உண்மையை உங்களுடையதா அனுமானிக்க போறீங்க? நீங்க எதை உருவாக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அதுவாவே இப்பவே உங்களை உணர ஆரம்பிங்க. ஏன்னா உங்க வாழ்க்கையோட கண்ட்ரோல் உங்க கையில தான் இருக்கு.